ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்படி ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தயாரிக்கிறது தான் ஒரு கரெக்டான வே. உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக அதிகப்படியான எண்ணெய் பசை உங்கள் முகத்தில் இருக்குது அப்படின்னா அதை நல்லா ரெடியூஸ் பண்ணும். முகத்தில் இருக்க அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாவே நமக்கு ஓப்பன் போர்ஸ் வர்றது தடுக்கப்படும்னே சொல்லலாம். இந்த மாதிரி வேல நீங்கள் ரோஸ் வாட்டர் தயாரிக்கிறதா அது கரெக்டான வழிமுறை. மற்றபடி நீங்கள் பாயில் பண்ணுறது அது கரெக்டான வழிமுறை கிடையாது. இப்போ ரோஸ் வாட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். நமக்கு தேவையான அளவுக்கு ரோஜா இதழ்களை எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 ரோஜா பூ எடுத்துருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய இதழ்களை மட்டும் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அடுப்பில் ஒரு வெறும் கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் உள்ள நடுவில் ஒரு வெறும் எம்டி பவுல் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். அந்த பவுலில் ரோஜா இதழ்கள் பார்த்திங்க அப்படின்னா சுற்றி அந்த பவுலில் சுற்றி பராப்பி ஒரு கிளாஸ் லிட்டு வச்சு நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே நான் ஐஸ் க்யூப் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அடுப்பு சிம்லே இருக்குது. இதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் சிம்லே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நடுவில் உங்களுக்கு அந்த பியூரான ரோஸ் வாட்டர் கலெக்ட் ஆகிட்டே வரும். அந்த ரோஜா இதழ்களோட நிறமும் டோட்டலாக அப்படியே மாறிடும். அதாவது கருகி போன மாதிரி ஆயிரும். நீங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கணும், அதை மறந்துடக்கூடாது. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ரோஸ் வாட்டர் நடுவில் கலெக்ட் ஆகியிருக்கும். அதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப தூய்மையானதும் கூட. இது கலர் உங்களுக்கு பியூராக அப்படியே ஒயிட் கலரில் தான் இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இதை டெய்லி நீங்கள் உங்களோட ஸ்கின் கேரில் சேர்த்துக்கலாம். ஸோ வீட்டிலே ஒரு பியூரான ரோஸ் வாட்டர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை ஸ்கின் கேர் பண்ணும்போது நீங்கள் உங்கள் முகத்தில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே டேப் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வரது மூலமாக நல்ல எண்ணெய் பசை கண்ட்ரோல் ஆகும். முக்கியமாக இந்த சம்மர் டைமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் அழுக்கு அதிகமாக சேர்கிற நேரத்துலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் ரோஸ் வாட்டரை நினச்சிட்டு முகம் ஃபுல்லாக தொடச்சி எடுத்திங்க அப்படின்னா அழுக்கு நல்லாவே கிளியர் ஆகிரும். கண்டிப்பாக ரெடி பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரத்திலே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.